கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 128 சங்கீதம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 128:6. எல்லாரும் பைபிள் எடுத்து சேர்ந்து நாம் வாசிப்போமா? சங்கீதம் 128 சங்கீதம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென், ஹல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். ஆமென். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறது சமாதானத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஆமென். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று என்னது? சமாதானம். அப்படி தானே? சமாதானம் மிகவும் தேவை. பேர் மற்றும் சமாதானம் பேர் வச்சது பெருசு இல்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சூழ்நிலையில் எல்லாருமே சமாதானமாக இருக்குன்னு விரும்புவோம். விரும்புங்களா? விரும்ப மாட்டிங்களா? யாராவது துக்கத்தோடு இருக்குன்னு நினைப்பீங்களா? சஞ்சலத்தோடு இருக்குன்னு நினைப்பீங்களா? யாருமே நினைக்க மாட்டோம். எல்லாருமே ஒரு சமாதானமாக இருக்கணும். இருக்கிற இடத்துல எல்லா சூழ்நிலையிலும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசை. அதான் சொல்ல, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் மிக முக்கியமானது. அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் விரும்புகிறோம், எல்லாருமே வாஞ்சிக்கிறோம். அது சமாதானம் இருக்குன்னு எல்லாருமே என்ன செய்கிறோம்? ஆசைப்படுகிறோம். அப்போ நம்முடைய யாருக்கு சமாதானம் இல்லைன்னு முதல்ல சொல்கிறேன். முதல்ல சமாதானமாக இருக்குன்னா யாருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போகுதுன்னா, ஏசாயா 48 22 வசனத்தில் வாசிக்கிறோம். யாருக்கு சமாதானம் இல்லைங்கிறத முதல்ல சொல்கிறேன். ஏசாயா 48 28 வசனத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு என்ன செய்யலாம்? சமாதானம் இல்லை. சங்கீதம் 10 சங்கீதம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 10 சங்கீதம் 2 வசனத்தில், துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அப்போ துன்மார்க்கன் தன் பெருமையினால், ஏன்னா துன்மார்க்கம் நினைச்சான், தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை என்ன செய்யறானா? கடூரமாக என்ன செய்யறான்? துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்கள் அகப்படுவார்கள் என்று 3 வசனத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கன் தன் உள்ளத்தில் இச்சையில் பெருமை பாராட்டுகிறான். பொருளை அபகரிக்கிறவன் கர்த்தரை சபித்து அசட்டை பண்ணுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 4 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் இல்லை, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்ப. அப்போ துன்மார்க்கனுடைய யார் சொல்கிறான்னா, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை என்ன செய்கிறானா? கொடுமையாக என்ன செய்கிறாங்க? கடினமாக நடத்துகிறான். அவன் சதி மோசங்கள் அவங்களே என்ன செய்கிறாங்க? அகப்படுகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம். 3 வசனத்தில், துன்மார்க்கன் தன் இருதயத்தில் தன் உள்ளத்தில் இச்சித்ததை பெற்றதினால பெருமைப்பார். அப்போ துன்மார்க்கனுக்கு என்ன இருக்கிறா? பெருமை இருக்கிறது. துன்மார்க்கன் என்ன செய்யணும்? துன்மார்க்கன் என்ன செய்வான்? தன்னுடைய நாணம், தன்னுடைய பலன், தன்னுடைய சம்பாத்தியம், எல்லாமே தன்னாலே உண்டானது என்று என்ன செய்யலாம்? துன்மார்க்கன் நினைத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அவன் தன்னுடைய பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், தன்னுடைய பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், தன்னுடைய செல்வத்தை குறித்து அவன் என்ன செய்யலாம்? மேன்மை பாராட்டுகிறான், தன்னுடைய திறமையை என்ன செய்யலாம்? மேன்மை பாராட்டான். ஆனால் என்ன செய்யலாம்? கர்த்தரை அவன் அசட்டை பண்ணிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் நன்மை இருந்தாலும் அவனுக்குள்ள உண்மையான ஒரு சமாதானம் இல்லை துன்மார்க்கனுக்கு. உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் துன்மார்க்கனுக்கு இருந்தாலும் ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு நிரந்தரமான உண்மையான சமாதானம் இல்லை என்பதை வேதத்தில் வாசிக்க. ஏனென்றால் அவன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான், தேவன் இல்லை என்று என்ன செய்தான்? துன்மார்க்கன் சொல்லுகிறான். அதே மாதிரி அடுத்து யாருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னா, ஏசாயா 59 8 வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 59 8 வசனத்தில், சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனுக்கும் சமாதானத்தை சமாதான வழியை அறியாதவர்கள். சமாதான வழியை அறியாதன்னு சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள்
தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அப்போ தங்கள் பாதை அவங்களுக்கே தெரியுது, தங்கள் பாதை என்ன செய்கிறாங்களா, கோணலான தவறானது. அதனால் அவங்களுக்கு தங்கள் வழிகளில் தவறான வழியை செல்கிறவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. அதான் சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. அது தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகள் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். அப்போ நம்முடைய வாழ்க்கை முதலாவது சொன்னேன், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ரெண்டாவது, சமாதான வழியை அறியாதவர்களுக்கு என்ன செய்யல, சமாதானம் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்து நான் வாசிக்கும் யாருக்கு சமாதானம்னா, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமாய் என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவருடைய பிள்ளி சுனிகளும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். பாருங்க, அது இடத்துல யோராம் யெகூவை பார்த்து கேட்குறான். ஒருத்தருக்கு பார்த்தோட கண்டவுடனே சொல்கிறான், யெகூவே என்ன செய்து நீ சமாதானமா என்றான். அப்போ யோராம் யெகூவை என்ன செய்ய பார்த்த உடனே நீ சமாதானமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம ஒருத்தவங்களை பார்த்து என்ன கேட்போம், நல்லா இருக்கீங்களா? அவள் உடனே என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு சிலவங்க உடனே பதில் சொல்லுவாங்க, என்னை பார்த்தா எப்படி இருக்கு அப்படிம்போம். சொல்லுங்க, சில நேரம் அப்படி திரும்பி நமக்குன்னு பேசுவோம்ல, என்னை பார்த்து நான் நல்லா இருந்தனாலும் வந்திருக்கேன் அப்படி ஒரு அடுத்த ஆன்சர். ஒருத்தங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்களா, அது நம்ம தமிழர்களுடைய எல்லாருடைய பண்பாடு. ஒருத்தவங்க பார்க்கும்போது தோத்திரம் பண்ணுறோம், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கிற பிரதர் அப்படின்னு நம்ம நினைச்சோம், ஒருத்தவங்களை விசாரிக்கிறோம். அப்போ யோராம் யெகூவை கண்டவுடனே அப்படி தான் கேட்குறான், என்னப்பா நீ சமாதானமாக இருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சுனியங்களும் இத்தனை ஏராளமாக இருக்கையில் சமாதானம் ஏது? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செஞ்சால் சமாதானமே இருக்க முடியாது. உண்மையா இல்லையா? பொதுவாக நம்மளை எடுத்துக்கிடுவோம். முதல்ல சொல்கிறேன், துன்மார்க்கன், நான் துன்மார்க்கன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க, நான் நல்லா இல்லை, நான் விசுவாசி இல்லை, எப்படி துன்மார்க்கன் நீங்கள் சொல்லலான்னு சொல்லிடலாம். நல்ல பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், ஓகே. நான் பாவம் செஞ்சால் என்ன செய்ய முடியாது, சமாதானமாக. ஒரு நல்ல கிறிஸ்தவங்களுக்கு இயேசு உண்மையாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு தன் வாழ்க்கையில் பாவம் செஞ்ச சமாதானமாக இருக்க முடியுமாங்க? சொல்லுங்கள், நீங்கள் இருக்க முடியும்? நம்மளால் இருக்க முடியுமா? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன செய்ய முடியாது, நமக்குள்ளே என்ன செய்யும், மனசு உறுத்தும், வாதிக்கும். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இந்த காரியத்தை இப்படி செஞ்சிட்டோமே. நம்ம ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம இல்லைன்னு சொன்னால் கூட, ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே. அப்போ நம்ம ஒரு பெற்றோருக்கு விரோதமாய் அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு தகப்பன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டானா நம்மளை உள்ள என்ன செய்யும், உறுத்தணும். அதான் விசுவாசிக்கு அடையாளம், அதான் ஆண்டோடைய பிள்ளைக்கு அடையாளம். அப்போ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்களோ? பாவம் செய்யாதுங்க. பாவம் செஞ்சால் இருதயம் கண்ணன் சொல்லும். அடிக்கடி நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பாவம் செஞ்சால் ஏசு மன்னிப்பா, அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா ஏசு சொல்ல, நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கணும். பாவத்திற்கு ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. பாவத்தை கண்டு விலகி ஓடணும். ஆமேன். ஏன்னா பாவத்துக்கு கண்டு விலகி ஓடும்போது தான் நம்முடைய ஆண்டுடைய பலம் நமக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக பாவத்தை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். உண்மையா இல்லையா? அப்போ அந்த இடத்துல சமாதானமானு கேட்கும்போது, இத்தனை பொல்லாப்பு இத்தனை பாவம் நிறைந்து இருக்கும்போது எப்படிப்பா என் வாழ்க்கையில் சமாதானம் வரும் நம்ம கேட்குறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பாவம் நீங்கள் செய்யும்போது உண்மையாகவே நீங்கள் சமாதானத்தை இழந்துடுறீங்க. ஆமேன், உண்மை தானே? வீட்டில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு ஸ்கூலில் ஒரே தப்பு பண்ணிட்டோம். அந்த பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வரும்போது பெற்றோர் எப்படி பார்க்கன்னு வருவாங்க. ஸ்கூலில் ஏதோ ஒரு பிள்ளைகள்கிட்ட என்ன ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணிட்டா கூட எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சிருமா, அப்பாவுக்கு தெரிஞ்சிருமா, எவ்வளோ நம்ம செஞ்ச பாவம் யாரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படி என்ன செய்யும். அதே வீட்டில் வந்து ஓப்பனாக பேசிட்டு தன் அப்பா அம்மாட்ட நடந்த சம்பவத்தை, ஸ்கூலில் இப்படி நடந்துட்டுமா, நான் படிக்காமல் போயிட்டு எனக்கு இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படி ஓப்பனாக சொல்லிவிட்டு அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிடும், ஃப்ரீ ஆகிடுவாங்க. மனசுக்குள்ள என்ன செய்யாது. பிள்ளைகளை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காது, பெரியவங்கள உங்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் கம்பெனி ஓனர்கிட்டையோ அதில் வேலை செய்கிற இடத்துலையோ ஏதோ ஒன்று நீங்கள் என்ன செய்யுங்க, பாவம் செஞ்சிட்டிங்க, தெய்வம் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க. பாவம் செஞ்சால் என்ன செய்யுங்க, ஒப்புரம் ஆகிட்டேன்னு நமக்கு சமாதானம் வந்துடும். உண்மை தானே? ஒருத்தருக்கு என்ன சமாதானம் வரணும்னா உலகத்தில் அவன் சொல்கிறான், பாவம் செய்யும்போது சமாதானத்தை நம்ம இழக்கிறோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திற்கு விலகி ஓடுவோம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாரா. ஹல்லேலூயா. யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான். கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? உயர்த்தினாரா உயர்த்தலையா? பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை சமுதாயத்தில் வரும். ஆனாலும் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். ஆமென். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் பாவத்தை ஜெயிக்க முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற விதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாவத்துக்கு இடம் கொடாதுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, சமாதான வழியை அறிந்தவர்களுக்கு சமாதானம் இல்லை, பாவம் அநியாயம் செய்தவர்களுக்கு சமாதானம் இல்லை. அப்போ நீங்களாம் நல்லவங்க. ஆமென். ஆமென். உங்களை நல்லவங்கன்னு எப்படி அழகாக சொல்கிறேன். ஆமென். என் விசுவாசி எவ்வளோ நல்லவங்கன்னு சொன்னால் ஆமென் சொல்லுங்கள். ஆமென். நீங்கள் எப்போவுமே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்க. ஹல்லேலூயா. யாரால் நம்ம சமாதானம் கிடைக்கினா, யார் மூலமாக நமக்கு சமாதானம் கிடைக்குன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகி. ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரா? நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவ கர்த்தர் மேலே வந்து. ஹல்லேலூயா. அதுவே ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் பின்ன பதில் வாசிக்கும் போது, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களுக்கு பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தே சமாதானம் பெற்றிருக்கிறோம். யார் இடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்தில் மட்டும்தான் சமாதானம் தர முடியும். கர்த்தரிடத்தில் மட்டும்தான் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கலகத்துக்கு. அப்போ விசுவாசி எங்கேயாவது கலகத்தை உண்டு பண்ணினீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட கர்த்தர் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் நம் கலகத்தை எங்கேயும் உண்டு பண்ண மாட்டோம். உண்மையா இல்லையா? ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் நீங்களும் நானும் சமாதானத்தை உண்டு பண்ணி நபர்களாக தான் இருப்போமே தவிர எங்கேயும் போய் கலகத்தை உண்டு பண்ண மாட்டோம். ஒருவருக்கு பேசி கலகத்தை உண்டு பண்ணிக்க நபர்களாக ஒருவரை பற்றி பேசி கலகத்தை உண்டு பண்ணக்கூடாது. விசுவாசியை நாம் சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிற நபராக இருக்கு. ஏனென்றால் தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். அப்போ நீங்கள் போகிற இடம் சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிற இடமா இருக்கணும். ஆமென். நீங்கள் ஃபோன் பேசினாலும் ஒரு வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த இடத்துல சமாதானம் இருக்குமே தவிர கலகம் உண்டாக்கக்கூடாது. ஆமென். யாரும் வாழ்க்கையில் கலகத்தை உண்டாக்காதுங்க. மற்றவங்க மனசை பாதிக்கிற மாதிரி நடக்காதுங்க. மற்றவங்க கண்ணீர் வடிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் யாருமே நடத்தக்கூடாது. ஏன்னா நீங்களும் நானும் கலகத்தை குடும்பத்துக்குள்ள கலகத்தை உண்டாக்காதுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கலகத்தை உண்டாக்காதுங்க. நம்மளை பார்த்து இவங்க சமாதானமாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போன, ஐயோ இவன் வந்துட்டு போனாலே குடும்பத்தில் பிரச்சனையே நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து சொல்லணும், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனால் எங்கள் குடும்பத்தில் சமாதானம், எங்கள் கூட நான் ஃபோனில் பேசினா சமாதானம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம காணப்படணும். ஏனென்றால் தேவன் சமாதானத்தின் காரணமாக இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் எங்கேயுமே கலகத்துக்கு உண்டாக்குற நபராக இருக்கவே கூடாது. சபைக்குள்ள கலகத்தை உண்டாக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ள கலகத்தை உண்டாக்கக்கூடாது. சொல்லுங்கள், வேறு எங்கெல்லாம் கலகத்தை உண்டாக்குவீங்க? சரி சொல்லுங்கண்ணே, நீங்கள் எங்கெல்லாம் அப்படி பேசுங்கண்ணே? வேலை செய்கிற இடத்துல எங்கேயுமே கலகத்தை. உங்களை பார்க்கும்போது ஒருத்தவங்க பார்த்தோன்னே, ஓ இந்த அக்காவா இந்த அண்ணனா நல்லா இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க. ஆமே,
சமாதானத்தின் காரணம். பாப்பா அப்போ நம்மளோட வாழ்க்கையில் தேவன் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எபேசியர் 2:14 எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணாகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து. நம்ம சொன்ன மாதிரி இயேசு தான் என்ன செய்றாரு, நமக்கு நம்முடைய சமாதானத்தின் காரணமாக இருக்கிறார். எப்படி நமக்கு சமாதானம் இருந்துச்சுன்னா 1 கொரிந்தியர் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. எதனால் நமக்கு சமாதானம்? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு சமாதானம். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அப்படியே அது சொல்லி அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால். ஹல்லேலூயா. இயேசு யாருக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினா? உங்களுக்காம் எனக்காக ரத்தம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஒரு சிலுவை தியானத்தை நினைக்கும் போது, ஏசப்பா நீ எனக்காகவே ஆண்டவர் நீ என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தருவதற்காக, என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்காகவே நீ சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்ற உணர்வு நமக்குள்ளாய் காணப்படணும். ஏன்னா அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாகிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்முடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிரந்தரமான சமாதானத்தை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நிரந்தரமான சமாதானத்தை நமக்கு தருவது மட்டுமல்ல, நாம் மூலமாய் நம் ஒவ்வொருவரும் மூலமாக மற்றவர்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். நீங்கள் சமாதானத்தின் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஏன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பாராக. ஹல்லேலூயா. சொல்கிற யார்? ஏசப்பா எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு சொல்லுங்க. சமாதானத்தை அவர் போமான்னு சொல்கிறாரு. சமாதானத்தை உனக்கு என்ன செய்ய வச்சுட்டு போகிறோம்ப்பான்ட்டார். ஆமேன். யாருடைய சமாதானத்தை? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமேன். கொஞ்சம் அதை யோசிச்சுட்டு பாருங்கண்ணே. நம்மளோட சமாதானத்தை யாருக்காவது கொடுப்போமா? நானே இப்போ தான்ப்பா கொஞ்சம் சமாதானமாக இருக்கேன், கொஞ்சம் நீ வந்து என் குடும்பத்தை கெடுத்துடாதப்பா அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏதோ ஒரு பிரச்சனை என்ன சொல்லுவோம், ஏன் சமாதானத்தை நீ கெடுத்துடாதப்பா, இப்போ தான் எங்கள் குடும்பம் கொஞ்சம் சமாதானமாக ஓடிக்கிட்டு இருக்கு, தயவுசெய்து என்ன செய்யாத சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அவர் எவ்வளோ நல்லவர்ப்பா. ஏமே நீங்களை நான் ஆராதிக்கிற தெய்வன் நமக்கு சமாதானத்தை தராராம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது சமாதானம் தாங்க. எவ்வளோ வசதி இருக்கட்டும், எவ்வளோ பொருட்கள் இருக்கட்டும், எவ்வளோ தான் கோடீஸ்வரன் இருந்தாலும், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், எத்தனை கோடியாய் பணங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும், வீட்டுக்குள்ளே மிகவும் முக்கியமானது ஒன்று சமாதானம். கூழோ கஞ்சோ குடித்தாலும் சமாதானமாக இருக்கணும். உண்மையா இல்லையா? சமாதானம் இல்லைன்னா பிரியாணி சாப்பிட முடியுமாங்க? சொல்லுங்கள். சமாதானம் இருந்தால் தான் சாப்பாடு உள்ளே போகும். உண்மையா இல்லையா? இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்கும் போதும் அதிகமாக சாப்பிட முடியாது, துக்கமாக இருக்கும் போதும் சாப்பிட முடியாது, ரெண்டும் உண்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நம்ம நினச்ச முடியாது, பசி இருக்காது. ஆமே. அதே இது நம்ம துக்கமாக இருக்கும்போது பசி இருக்காது, சாப்பிட முடியாது. பசி இருந்தால் கூட நம்ம துக்கம் தொண்டை அடைச்சிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறார்ல. நீங்களும் நானும் இயேசுவை ஆராதிக்கிறோம்ல. ஆமே. சமாதான பிரபுவாகிய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அவர் சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். உலகம் தரக்கூடாத சமாதானம். உலகத்து ஆண்டவர் அறியாத ஜனங்கள் சமாதானத்துக்கு எங்கெல்லாமோ ஓடி அடைகிறார்கள்.
உண்மை தானே? ஒரு இப்போ சினிமா தேட்டருக்கு ரொம்ப ஓடுறதில்ல. இந்த சினிமா தேட்டருக்கு போகும்போது என்ன செய்வாங்க, டிக்கெட் தந்துடுவா, கொடுத்துடக்கூட ஓடி என்ன செய்வோம் டிக்கெட்டை. இப்போ அந்த காலம் கொஞ்சம் மாறிட்டு, இப்போ செல்லுக்குள்ளேயே எல்லாம் வந்துட்டு, வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்துட்டு, அதனால தான் ரொம்ப சமாதானம் கெட்டு போகுது. எப்படியா சினிமாவுக்கு போனால் ஒரு 3 மணி நேரம் சமாதானமாக இருந்துட்டு வரலான்னு நினச்சிவாங்க. போனீங்களா போகலையா? போனாங்களா, பரவாயில்ல. உண்மை, இனி பெய்யாதுங்க. போயிட்டு வருமா நீங்கள் சந்தோஷமாக வந்தீங்க. நீங்கள் விரும்பின நடிகரோ விரும்பின ரசிகரோ ஏதோ ஒன்று அவங்க பணத்துக்காக நடிக்காங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். ஐயோ அவன் வாழ்க்கையில் அப்படி நடந்துடக்கூட போகும்போது போன ஸ்பீடு வரும்போது இருக்காதுங்க. போகும்போது உற்சாகமாக. ஏன்னா நான் முக்கூரில் இருந்த வீட்டு பக்கத்தில் ரோட்டடி வீடு, சாட்டர்டே ஆனால் 5:45 கணக்கு கடக்கணுன்னு ஓடுவாங்க. எதுக்குண்ணா? ஏன்னா எங்கள் வீடு சினிமாவுக்கு, ஏன்னா எங்கள் வீட்டை தாண்டி தான் ஓடுவாங்க. வரும்போது 10 மணிக்கு திரும்ப வருவாங்க. தூங்கிட்டு போன ஸ்பீடு அவங்ககிட்ட இருக்காது. உலகத்து ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான சமாதானம். சமாதானத்தை தேடி எங்கேயும் ஓடாதுங்க. அங்கே போனால் சமாதானம், இங்கே போனால் சமாதானம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறார். என்னுடைய சமாதானம், அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். அவர் கொடுக்கிற சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. நம்புறீங்களா நம்பலையா? நம்முடைய சமாதானத்தை அவர் தன்னுடைய சமாதானத்தை தந்திருக்கிறார்ல, அவர் எவ்வளோ பெரிய பிளாக்கியங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உனக்கு கொடுக்கலப்பா. உலகத்தில் கொடுக்கிற சமாதானம் சந்தோஷம்லாம் நிரந்தரமாக இல்லை. இயேசு கொடுக்கிற சமாதானம், இயேசு கொடுக்கிற சந்தோஷம், இயேசு கொடுக்கிற அமைதல் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். ஆமென். சமாதானக்காரனர் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்காரா இல்லையா? இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளாக சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். தாராணிக்கு வந்திருக்கிற நீங்கள், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லையே, நான் எதிர்பார்த்த சமாதானம் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறான். இந்த 6வது முடிவுக்குள்ளாய் கத்தர் போகும்போது மெய்யான ஒரு சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சமாதானம், அவர் கொடுக்கிற சமாதானத்தை கத்தர் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இயேசு தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்க. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து சந்தோஷமா பாடுங்களேன். இயேசு நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. விசுவாசத்தை பாடுங்க. பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. விசுவாசமாய் பாருங்க. பார்த்து கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். ரிகரபா ஷட்டரலா வாங்க விடுதலை சமாதானத்தின் காரணம் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. என்னை யாரும் பார்க்கல நினைக்காதீங்க, என் துக்கத்தை யாரும் கவனிக்க நினைக்காதீங்க. இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார். தாராணிக்கு வங்கிக்கு உங்கள் வாழ்க்கை துக்கத்தை மாற்றுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்புங்க, இயேசு சமாதானத்தின் காரணமாக இருக்கிறார். முதலாவது நமக்கு எதுக்குள்ள என்னென்ன சமாதானம் வேணும்னா,
முதலாவது நம்முடைய இருதயத்துக்குள்ளே சமாதானம் வேணும். ஆமென். தனிப்பட்ட மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே முதல்ல சமாதானம் வேணும். ஏன்னா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. ஹல்லேலூயா. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியதில் உள்ளவருமாயும் இருங்கள். தேவ சமாதானம் முதல்ல எங்கே வேணும் சொல்லுங்க? உங்கள் இருதயத்துக்குள்ள வேணும். ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ள தேவ சமாதானம் இருந்தால் தான் நாம் செயல்படுற எல்லா காரியங்களும் சமாதானமாக செய்ய முடியும். உண்மை தானே? இருதயம் நம்மளோட மனசுக்குள்ள இருதயம் நம்ம இருதயத்துக்குள்ள அதான் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுள். ஹல்லேலூயா. உலகப்புறமான சமாதானம் அல்லங்க, தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுள். ஏசப்பா உம்முடைய சமாதானம் என் இருதயங்களில் ஆளக்கடவுள்னு சொல்லுங்க. ஆமேன். அதான் வாசிக்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கும்போது, சீஷர்கள் வாரத்து முதல் நாளைய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமேன். உங்கள் இருதயமாய கதவை சொல்லுங்க. அது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடிய இடத்து யாருக்கு பயந்தாங்க? யூதர்களுக்கு பயந்ததினா கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தொடர்ந்து வாசிக்கும் போதே 20ஆம் வசனத்தில் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளின் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ கலங்கி நின்ற சீஷர்களை பார்த்து, பயந்து இருந்த யூதர்களுக்கு பயந்த சீஷர்களை பார்த்து, கதவு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சீஷர்களை பார்த்து சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எப்படி முடியும் இந்த காரியத்துக்கு இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து யாரிடம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ளே சீஷர்கள் இருந்தது போல தனிப்பட்ட வாழ்க்கையில் என் பிரச்சனை யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ள வந்து சொல்லுகிறார், நான் உனக்குள்ள இருக்கிறேன், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று இயேசு ஆராதனை வேளை உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். உங்க வாழ்க்கையிலும் சந்தோஷம் உண்டாகும். ஆமென். இருதயத்துக்குள்ளே இயேசு கடந்து வரும்போது லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. யாரை பார்த்து சொல்றானா? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் கர்த்தருடைய வல்லமை அவளிலிருந்து வெளிப்பட்டது. ஆமே. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டும் போது வியாதி அவளை விட்டு மாறினது. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் மாறும்போது சந்தோஷம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில வியாதி என்ற ஒரு சூழல் நமக்கு வரும்போது, ஒரு தீராத வியாதி நமக்குள்ளே வரும்போது, அந்த வியாதியினால என் வாழ்க்கை எப்படி முடியுமோ, இந்த வியாதி என் சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு வேதனையோடு ஒரு துக்கத்தோடு ஆராதனைக்கு வந்திருக்கிறார். இயேசு உங்க வியாதியை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு அற்புதம் செய்த இயேசு அவளை பார்த்தா, நீ சமாதானத்தோட. ஆமென். ஹல்லேலூயா. மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. பல வருட வியாதிக்கு கத்த நீங்களாக்கி,
பல வருடமாக ஒரு வியாதி உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். பல வருடமாக வியாதிக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கலாம். தெய்வீக சுகத்தை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தெய்வனாயிருக்கு. கர்த்தருடைய தொடுதல் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். கர்த்தருடைய தொடுதல் நமக்குள்ள உண்டாகும் போது இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். கர்த்தருடைய தொடுதல், கர்த்தருடைய ஆராதனை வேளையிலே இயேசுவின் சரீரத்தை தொடும்போது வல்லமை வெளிப்பட்டது போல இந்த ஆராதனை வேளையிலே நீங்கள் உண்மையாய் கர்த்தரை துதிக்கும் போது, உண்மையாக அவரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தருடைய தொடுதல் உங்களுக்கு உண்டாகும். வியாதி மாறும், இருதயத்திலே சமாதானம். மகனே திடன்கொள், மகளை திடன்கொள், சமாதானத்தோடு போ. தாராளம் முடித்து நீங்கள் போகும்போது ஒரு சமாதானத்தோடு போக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். இப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ரெண்டாவது நான் வாசிக்கும்போது, அடுத்து நான் காரியத்தை வாசிக்கும்போது சொல்கிறது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்றார். அது என்ன வசனம்? நான் 39ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அதே அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டு, இந்த தீர்க்கதரிசியாக இருந்த இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ள. இப்போ யாருக்கு இந்த இடத்துல விடுதலை கிடைக்கி? பாவியான ஸ்திரீக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஆமென். பாவியான ஸ்திரீக்கு அந்த இடத்துல என்ன செய்யுது? சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இருதயத்தில் சமாதானம் முதல்ல யாருக்கு சொன்னேன்? சீசர்கள் கூடியிருந்த இடத்துல கலங்கி நிற்கும் போது சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தா, வியாதி மாறும்போது சமாதானம் உண்டாகிறது இருதயத்துக்குள்ளாக. அடுத்து என்ன சொல்? பாவம் தன்னை விட்டு போகும்போது சமாதானம் உண்டாகும். உங்கள் இருதயத்தில் பாவம் உங்களை விட்டு போயிட்டுனா என்ன செய்யுதா? முதல்ல ஏற்கனவே சொன்னேன்ல, பாவம் உங்களை அந்த சொல்ல அங்கே அதை கண்ட அவர்கள் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற தீர்க்கதரிசி இன்னாரென்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பாள், இவள் பாவியா. இங்கே யாரை பற்றி சொல்கிறாங்க? இவர் தீர்க்கதரிசி, இவர் ஒரு தீர்க்கதரிசி, தன்னை தொடர் யார்? இவள் பாவியாக இருக்காளன்னு என்ன சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவோ பாவியை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். பாவத்தை வெறுக்கிற இயேசு பாவியை பண்ணச்சான். தன்னிடத்தில் வந்த பாவியை அவர் என்ன செய்கிறாரு? வசனம், அவர் அவனை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. தாரணிக்கு வந்திருக்கிற நீங்கள் ஏதோ பாவத்தில் அமிழ்ந்து போயிருக்கீங்களா? இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லைன்னு ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள உண்டாக்கணும். எப்படி அந்த ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட போனாலோ அதே போல் தேவ சமூகத்தில் வாங்க. என்னால் இந்த பாவத்தில் மீளும் இல்லைப்பா, நான் பாவம் தெரிஞ்சு சில காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நாலு அதை ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் எனக்கு ஒரு ரட்சிப்பு தாங்கப்பா. ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தில் போன்னு சொன்னீங்கப்பா. எனக்குள்ள உண்மையான ஒரு ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளாய் வேண்டாம். ஆமேன். என்ன சத்தத்தை காணும்? மறைமுகமாய் அந்த அரங்கத்தில் ரகசியமாக யாருக்கும் தெரியாது என்று பாவத்திற்கு ஒரு நாளும் பாவத்துக்கு அனுமதி கொடுக்காதுங்க. பாவியை நேசிக்கிற இயேசு எப்படி அந்த ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு மனமாற்றம், உண்மையான பாவ மன்னிப்பின் ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஏலியே அண்ணாளை பார்த்து சொல்கிறா, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாரா. ஆமேன். உங்கள் விண்ணப்பம், உங்கள் ஜபம் கேட்கப்படும் போது இருதயத்தில் சந்தோஷம் உண்டாகுது. ஆமேன். ஏலி சமாதானத்தோட பாப்பா ஆலயத்துக்கு வந்த அண்ணால் என்ன செய்தா? துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, மனம் கசந்த ஒரு சூழ்நிலை தான் தேவ சமூகத்தில் வந்தான். ஆனால் அந்த இடத்துல சொல்கிறது, ஏலி சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறான். உங்கள் விண்ணப்பத்தை கேட்கும்போது இருதயத்தில் முதல்ல சமாதானம். ஆமென். முதல்ல சொன்னேன், சீசர்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். அடுத்து யார் சொன்னேன்? வியாதி மாறும்போது
சமாதானம் இருதயத்துக்குள்ளே உண்டாகுது. உண்மையான ஒரு பாவி ரட்சிக்கப்படும் போது மனம் என்ன செய்கிறது? இருதயத்துக்குள்ளே சமாதானம் வருகிறது. அடுத்து நான் சொல்கிறேன், உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும் போது இருதயத்தில் சந்தோஷம் வருதா இல்லையா? ஓ, என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார்னு சொல்கிறீங்களா, சொல்லலையா? ஆமென். கர்த்தர் அப்படி இப்போ இருதயத்தில் முதலாவது கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார், கலக்கத்தை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். உங்கள் இருதயத்துக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்து எங்கே சமாதானம் வரணும்? முதல்ல இருதயத்துக்குள்ள சமாதானம். ரெண்டாவது நமக்கு எதில் வேணும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்து எதில் சமாதானம் வேணும்? நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த பாயிண்ட்டை பேசிடுவோம். வீட்டுக்குள்ளே சமாதானம். ஆமென். ரெண்டாவது என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே சமாதானம். நான் சொல்கிறேன், யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, உம்முடைய கூடாரம் சமாதானமாயிருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். ஹல்லேலூயா. முதல்ல நம்முடைய இருதயத்துக்குள்ள சமாதானம். ரெண்டாவது என்ன செய்து சொல்லுங்க? வீட்டுக்குள்ள சமாதானம். ஹல்லேலூயா. அப்போ யோபு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு 25ஆம் 2ஆம் வசனத்துக்கு அதிகாரம் பயங்கர அவிடத்தில் இருக்க அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்மளோட வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம். ரெண்டாவது, உங்கள் வீட்டிலே சமாதானம் உண்டாகட்டும். அதான் சொல்ல, உம்முடைய கூடாரம் சமாதானமாக இருக்க காண்பீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உதாரணமாக சொல்லும்போது லூக்கா 19ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் வாசிக்கும்போது, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். அந்த இடத்துல யார் இருக்கிறான்னா, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகவே சீக்கிரமாக இறங்குவாய், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அடுத்த வாசிக்கும்போது, அவன் சீக்கிரமாக இருந்து சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இயேசு ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள வந்தால் சந்தோஷம் உண்டாகிறது. ஆமே. சகை வீட்டுக்கு இயேசுவை அழைத்து கொண்டு போவான். எப்படி போனான் சொல்லுங்க? சந்தோஷமாய் அழைத்து கொண்டு போனான். அப்போ இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது சந்தோஷம் உண்டாகு. உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்காரா? இயேசு அழைச்சிருக்கீங்களா சொல்லுங்க? இயேசு எப்போ? உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கார்ல? ஆமென். நம்பிக்கை இல்லையா? இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் சமாதானம், சந்தோஷம். சகேவி இயேசு என்ன செய்ய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்போது என்ன செஞ்சானா? சந்தோஷத்தோட கூட்டு கொண்டு போகிறான். ஆமென். நீங்கள் எப்படி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக போகணும், சமாதானமாக போகணும், மன நிறைவோடு போகணும். ஏன்னா எனக்குள்ளே இருக்க இயேசு சமாதானத்தின் காரணம் இருக்கிறான். ஆமென். அவர் என் இருதயத்துக்குள்ள எடுத்தார், என் பாவத்தை மன்னிச்சார், வியாதியை மாட்டிட்டாரு, என் ஜெபத்தை கேட்டுட்டாரு. ரெண்டாவது, என் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் தருகிறான். சங்கீதம் 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம். ஆமென். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட சமாதானத்தை நம்ம வீடுகளுக்குள்ளே தருவதற்கே அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அது நீங்கள் நம்பினா நடக்கும். ஆமென். எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை அந்த வீட்டுக்கு இயேசு அழைச்சிட்டு போங்க. ஏசப்பா, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனையை மாற்றுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே கலங்கம் மாறட்டும், எங்கள் வீட்டுக்குள்ளே வேண்டான வார்த்தைகள் மாறட்டும், பிரிவினை ஆவிகள் மாறட்டும் கேளுங்க. உங்கள் ஜபம் கேட்கப்படும், வீட்டுக்குள்ளே சமாதானம் வந்துவிடும். ஆமென். முதலாவது இருதயத்துக்குள்ள சமாதானம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம். ஆமென். நம்ம வீடு சமாதானமாக இருக்கணும். ஆமென். எவ்வளோதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சமாதானம் மிகவும் தேவை. வீட்டிற்குள்ளே சமாதானமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்து நமக்கு என்ன சமாதானம் வேணும்னா, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். சங்கீதம் 4:8 சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணி. ஹல்லேலூயா. நம்ம தூக்கம் நித்திரை இன்பமாக இருக்கணுமா? ஏமே இருதயத்தில் சந்தோஷம் வந்துட்டு
வீட்டுக்குள்ள சந்தோஷம் நிறைய வந்துட்டுனா தூக்கம் நல்லா வந்துடும். உண்மையா இல்லையா? சங்கீதக்காரன் சொன்னான், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். உண்மையிலே வாழ்க்கையில் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. தூக்கம் இல்லைன்னா சொல்லுங்கள் கொஞ்சம் கஷ்டமாயிடும், சோர்வாடும், உடல் மெலிந்துடும். சரியான தூக்கம் இல்லைன்னா டென்ஷன் ஆகும். சொல்லுங்க, உண்மை இல்லையா? தூக்கம் இல்லைன்னா சரீரத்தில் பலவீனம் வந்துடும், நம்ம டென்ஷன் ஆகும், நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்காது, எரிஞ்சு விழுவோம். யார் நம்ம தூக்கத்தை யாராவது டிஸ்டர்ப் பண்ண என்ன செய்வோம்? கோவம் எப்படி வருது? அப்போ தூக்கம் எவ்வளோ முக்கியமானது பார்த்தீங்களா? டாக்டர்ஸே நல்லா தூங்குங்க. அதனால் பாஸ்டர் நாங்கள் எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கேன் சோம்னாமல் அப்படி சொல்கிறல. நிதானமான தூக்கம், குறிப்பிட்ட மணி நேர தூக்கம், அது சமாதானமான தூக்கமாக இருக்கணும். படுத்து அப்படியே நல்லா தூங்கிடணும். மனுஷனுடைய வாழ்க்கையில் கலக்கம், ஒரு வேதனை, ஒரு துக்கம் இருந்தால் சமாதானம் தூங்க முடியுமா? முடியாதுங்க. இப்போ ஒரு வேலையை தான் இருக்கணும், வீட்டில் ஒரு வேலை இருக்கட்டு, இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம படுத்த தூங்குவோமா சமாதானமா? ஐயோ வேலையை முடிக்கணுமே, ஏனும் அப்படி தான். இதை வேலையை முடிச்சுட்டு படுத்தா தூங்கிடுவேன், அல்லது எங்கேயாவது வெளியே கிளம்ப 10 நிமிஷம் தூங்கி எழும்பிடுவேன். அதுவும் ஒரு ஏன்ட்ட ஒரு இடத்துக்கு போகணும், 10 நிமிஷம் தான் தூங்கினா 10 நிமிஷம் தூங்கும். அதை அப்போ பாருங்கள், தூக்கத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். கண்டிப்பாக எல்லாம் தூங்கணும். இங்கே சபைக்குள்ளே இல்லை, சபைக்குள்ளே தூங்குறவங்களுக்கு ஏசு கணக்கு கேட்பார். சபைக்குள்ளே தூங்காதுங்க. ஆமேன். தூங்குறதுக்கு இங்கே சபைக்கு வரல, விழிப்பாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். தூங்கினா சொல்லுங்க, எதிரி களை விதைப்பான். தூங்காதீங்க. சபைக்குள்ளே தூங்குனா உங்களுக்குள்ளாக சொல்லுங்க, நீங்களே நிதானிச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய. ஆமேன். கர்த்தர் ஒருவரே. மனுஷ வாழ்க்கையில் தூக்கத்துக்கு எத்தனை பேர் தூக்க மாத்திரை போட்டு தூங்குறாங்க. தூக்க மாத்திரை போட்டுமே தூக்கம் வராத நபர்களும் இருக்காங்க. சிலவங்களுக்கு இப்போ எங்கேயாவது ஒரு ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி தூக்க மாத்திரை போட்டு கூட இவர் தூங்க மாட்டேங்காரு பாஸ்டர் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்க. எத்தனை பேரை கேட்டிருக்கோம். அப்போ தூக்கம் மிக முக்கியமானது. அந்த தூக்கத்தை கர்த்தர் தருவார். சபையில் இல்லை, வீட்டில் ராத்திரி மட்டும்தான். வேலை செய்கிற இடத்துல தூங்கக்கூடாது, படிக்கிற இடத்துல தூங்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் நல்ல நித்திரையை கர்த்தர் தருவார். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு. அதான் பாஸ்டமாக சபைக்குள்ள தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லாங்க. நாங்கள் ஆண்டுக்கு பிரியமாக இருக்கிறனால தான் சபைக்குள்ள தூங்குவது. பிசாசு உங்களை தூங்க வச்சுட்டான், வசனத்தை கேட்க விடாம. நீங்கள் ஆசீர்வாதத்தை தடையாத்த, அவங்க ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையாக இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேலைக்கு போன இடத்துல தூங்குவீங்களா? கம்பெனி உடனே அனுப்பி விட்ருவாங்க. ஏசு நம்மளை எவ்வளோ ஈவாக வச்சுருக்காரு. நீ சபைக்குள்ள உட்காந்து தூங்கி நல்லா எடை போடுவியா? பாஸ்டருக்கு நல்ல தூக்கத்தில் எடை போட்டுட்டு இருக்கீங்க. நான் கர்த்தர் நமக்கு நல்ல தூக்கத்தை தருவாராக. நல்ல தூங்க சமாதானத்தோடு வீட்டில் படுத்து நித்திரை செய்ய கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. உங்கள் படுக்கை இன்பமாக இருக்கட்டும், நீங்கள் படுக்கிற இடம் சமாதானமாக இருக்கட்டும். ஏமேன். அதான் சங்கீதக்கான சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய எனக்கு உதவி செய்யுண்டா. நம்முடைய வாழ்க்கை இருதயத்தில் சமாதானம். ரெண்டாவது, வீட்டுக்குள்ள சமாதானம் வந்துட்டுனா தூக்கம் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல நித்திரை தருவதற்கு, வாழ்க்கையில் சமாதானமாய் தூங்குவதற்கு, நித்திரை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன சமாதானம்? ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனத்தில், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக குடும்பத்தில் சமாதானம். ஏமேன். சத்தத்தை காண உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம். நீங்களே உங்கள் பிள்ளைகள் மூலமாக சமாதானம். வசனம் அதான், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம். பிள்ளைகள் யாரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்? ஸ்கூலில் டீச்சரால் போதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களால் போதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்மளோட பிள்ளைகள் யாரால் போதிக்கப்பட்டிருக்கணும்?
கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தா தான் உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம். சும்மா அவங்க உங்களை கைட் பண்ணுறாங்க, என் பிள்ளைக்கு இவ தான் வெண்டர், யார் இருந்தாலும் இயேசுவால் போதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையினால் நம்ம பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருக்கணும். ஆமென். நம்ம பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்க்கப்படணும். அதான் மிக முக்கியம். ஆமென். அதான் அசல் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி, அதை படுத்து இருக்கும் போதும் நடக்கும் போதும் வீட்டு நிலைக்கால இருக்கும் போதும் உபயோகத்தில் அந்த வசனம் எழுதி வச்சிருக்குல்ல. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தா உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தை நாம் பார்க்க முடியும். ஆமென். அதனால தான் நம்ம பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு அனுப்புங்க. சண்டே கிளாஸில் போய் என்னத்தை படித்து கொடுக்காங்க? அங்கே டீச்சரை தான் குறை சொல்லுவாங்க. அவங்க வாரத்தில் ஒரு நாள் தான் உங்கள் பிள்ளைகளை பார்க்காங்க. நீங்கள் வாரத்தில் 7 நாள் உங்கள் பிள்ளைகளை பார்க்கிங்க. உண்மை தானே? சண்டே கிளாஸுக்கு போனால் என் பிள்ளை கட்டி போயிடும். யூத் மீட்டிங் போனால் என் பிள்ளை கட்டி போயிடும். சபைக்கு வந்தால் மட்டும் அப்படி சொல்லி உங்கள் பிள்ளைகளை வீட்டுக்குள்ள வச்சு அழைச்சிட்டு இருக்கீங்க. ஸ்கூலுக்கு போனால் கெட்டு போகாதான். சில கொஞ்சம் யூத் மீட்டிங் போனேன் என் பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்க்கப்படணுங்க. ஆமென். சண்டே கிளாஸுக்கு உங்கள் பிள்ளைகள் அனுப்புங்க. உங்கள் பிள்ளைகள் யூத் மீட்டிங்கை அட்டன் பண்ண வைங்க. உங்களுக்கு திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது ஒரு கடினம்தான். ஆனாலும் என் பிள்ளை கர்த்தருக்காக வளரணும், கர்த்தருக்காக இந்த காரியத்தை செய்யணும். ஆமென். கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கணும். அந்த தாகம் யாரை பெற்றோராகி நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆமென். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொல்ல போல நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். எல்லாத்துக்கும் டியூஷன் வைக்கிங்க. என்னைக்காவது பாஸ்டர்கிட்ட வந்து என் பையனுக்கு வசனமே படிக்க மாட்டேங்கான் பாஸ்டர், ஒன்றுமே தெரிய மாட்டேங்க, என்னைக்காவது பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கன்னு எங்கேயாவது பைபிளுக்கு டியூஷன் வைக்கிங்களா? மற்ற எல்லாத்துக்கும் டியூஷன் வச்சுருவோம். இதுக்கு மட்டும் நம்ம நினச்ச மாட்டோம். சொல்லுங்கள். என் பிள்ளை உலகத்தின் படிப்பை படிக்கணும். நம்மளோட பிள்ளைகள் நல்ல உலகத்தில் படிக்கணும். அதை காட்டிலும் வேத அறிவு நம்மளுடைய பிள்ளைகளுக்குலாம் இருக்கணும். தேவ அறிவு அவங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். ஆண்டவர் அந்த பிள்ளைகளா அதான் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சங்கீதம் 128:6 சொல்கிறது. சங்கீதம் 128:6 உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிள்ளைகள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். என் பிள்ளை நிமித்த துக்கத்தோடு இந்த இடத்துல ஆராதனைக்கு வந்திருக்கிறான். என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோ என்று ஒரு கேள்விக்குறியோடு, ஒரு வேதனையோடு, ஒரு துக்கத்தோடு, ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு சூழ்நிலை பெற்றோராகி நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் பிள்ளைகளின் சமாதானத்தை காண்பீர்கள். பிள்ளைகள் நிமித்தம் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம் வரும். பிள்ளைகள் நிமித்தம் வருமானம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். பிள்ளைகள் நிமித்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வரும். ஆமென். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல உயர்வான எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆமென். பிள்ளைகள் என்னையுமே தரக்குறைவை இடப்படாதுங்க. பெற்றோராக நாம் நம்ம பிள்ளைகளை குறித்து உயர்ந்த எண்ணம் இருக்கணும். என்றைக்குமே என் பிள்ளை என்ன காட்டில் நல்லா இருப்பாங்க என்ன உங்களுக்குள்ள இருக்கணும். நீ என்ன காட்டில் வளர்ந்துருவியோன்ட்டு நீங்கள் அப்படி சொன்னால் என்ன ஆகுறதுங்க? என்ன மிஞ்சி நீ பெயரியோன்னு சொல்லாதுங்க. பிள்ளைகள் ஒரு நாள் வீணான வார்த்தைகளை சொல்லாதீர்கள், வீணான எண்ணத்தையும் நீங்கள் எண்ணாதீர்கள். என்ன காட்டிலும் ஆமென். என்ன காட்டிலும் என் பிள்ளைகள் நல்லா இருப்பதை என் கண்கள் காணணும். அதான் பெற்றோர் நினைக்கணும். அதான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு அப்படி ஜோம்னுங்க. ஏசப்பா என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் பல மடங்கு உமக்காக சேவை செய்யணும்ப்பா, உமக்காக பக்தி. பணத்தை மட்டும் நினைக்காதுங்க, ஆண்டவருடைய காரியத்தில் நினைங்க. நம்ம உடனே சொல்லுவோம் என்னக்கா என் பிள்ளை நல்ல வேலை பார்க்கணும், என் பிள்ளை அந்த போஸ்டிங் ரைட், நம்ம சர்ச்சில் டாக்டர் சொல்லணும், கலெக்டர் வரணும், இன்ஜினியர் வரணும், எல்லா போஸ்டிங்கில் இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும். வருங்காலம் நம்ம பிள்ளைகள் அப்படியே இருக்கணும். ஒரு வியாதினா நம்ம சபைக்குள்ள டாக்டர்ஸ் பார்க்கணும். ஒரு பிரச்சனை லாயர் நம்ம சபைக்குள்ள இருக்கணும். பிரச்சனை பண்ணணுங்கீங்களோ, எதுக்குமே நமக்கு சப்போர்ட் ஆள் இருக்கணும். எங்கேயும் வெளியே உள்ள ஆளை பார்க்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம சபையில் அப்படிப்பட்ட நபர்கள் வரும் நாட்களில் நம்ம பிள்ளைகள் எழும்புவார்கள். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக பயன்படுவார்கள். நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பாத்திரமாய் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் நம்பினா நடக்கும்.
உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் சமாதானத்தை, பேர பிள்ளை வரைக்கும் நம்ம சமாதானமாக இருப்போம். ஆமென். பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தையும் கட்டல, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்ப. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் தேவன் நினைச்சாரு, பிள்ளைகளின் சமாதானத்தை கத்த தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம யாருக்கு சமாதானமாக இருக்கணும்? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளிட வேண்டி சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார். எங்கே சமாதானம் உண்டு? ஆலயத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஆலயத்துக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா வந்தவனமாக போகக்கூடாது, அப்போ நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். ஆலயத்துக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா அது சொல்லுது, இவ்விடத்திலே சமாதானத்தை சொல்லுங்க கட்டளையிடுவேன். எங்க? ஆலயத்தில் நான் கத்த நமக்கு சமாதானத்தை கட்டளையிடும். அப்போ சபை ஆராதனை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆமென். ஆலயத்தில் வந்த அண்ணாள் சமாதானத்தோடு போனாள். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சமாதானத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமரிய நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெறுங்க. ஹல்லேலூயா. ஆலயத்தில் சபைக்குள்ள நல்ல சமாதானம் இருக்கணும். சபைக்கு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு சமாதானமாக இருக்கீங்களா? சொல்லுங்க. உள்ளே இருந்துக்கிட்டே யார்ட்டையும் யாரும் பேசாமல் இருக்கக்கூடாது. இவங்க எனக்கு வேண்டாதாளி. என்ன? யூதேயா கலிலேயா சமரிய நாடுகள் எங்கும் எல்லா விசுவாசிகளும் சமாதானமாக சபைக்குள்ள இருக்கணும். ஆமென். இவங்க பார்த்தா நான் இருக்க மாட்டேன், இவங்க சொன்னதை கேட்க மாட்டேன். ஆமென். சபை ஆண்டவர் சபைக்குள்ள சமாதானத்தை தருகிறான். விசுவாசி பிள்ளைகளை நாமும் சமாதானமாக எல்லாரோடு பழகணும். ஆமென். யார்கிட்டையாவது இன்றைக்கி கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சுன்னா வெளியே போகும்போது கையை கொடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் கையை கொடுக்கல அவங்க புரிஞ்சுக்கணும். ஓ நம்ம அதெல்லாம் நீங்கள் யார்ட்டையும் கை கொடுக்க மாட்டீங்களா? சமாதானமாக இருங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறோமா? சபைக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம், ஒரே சபையோடு இருக்கிறோம், ஒரே பந்தியில் பானம் பண்ணிக்கிறோம். நம் சபைக்குள்ளே ஐக்கியம் இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். கர்த்தர் சபைக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் சமாதானம் மிக முக்கியம். இருதயத்தில் சமாதானம் சொல்லுங்கள். சொன்ன பாயிண்ட் திரும்ப நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு சொல்லித்தாங்க. இருதயத்தில் சமாதானம், வீட்டில் சமாதானம், பிள்ளைகள் மேலே ஆலயத்தில் சமாதானம், பிள்ளை நிமித்தம் சமாதானம், சபையில் சமாதானம். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட சமாதானத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். யாருக்கு இந்த சமாதானத்தை தருவார்னா? சும்மா சமாதானம் பேசிகிட்டு இருந்தோமே, யாருக்கு இந்த சமாதானத்தை கர்த்தர் தருவானா? சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தை வாசிப்போம். யாருக்கு கர்த்தர் இந்த சமாதானம்? உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன செய்தான்? மிகுந்த பைபிளை நேசிங்க, வாசிங்க, அதன்படி நடவுங்க. வாசிப்பது முக்கியம் இல்லைங்க, பைபிளை நல்லா நேசிங்க. அதனால் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்லலை. நம்ம விருப்பமானங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்தால் என்ன செய்வோம்? கட்டி பிடிச்சி அப்படி முத்தம் கொடுப்போமா? அப்படின்னா கொடுக்க மாட்டிங்களா? கொரோனா வந்துடும் பயப்படுறீங்களோ? அந்த காலம் மாறி போச்சு. நல்லா கட்டி பிடிச்சி நம்ம விருப்பமானவங்க வந்தோம் நம்ம நினச்சிவா சொல்லுங்க. அந்த பாடம் அது கேரளாவில் நல்லா உண்டு. நாகர்கோவில் சைடுனா நண்டு நமக்கு அப்படி நம்ம ஆட்கள் அப்படி தான் நிற்போம். இந்த அது நாகர்கோவில் சைடு ஆட்கள் பார்த்தேன் போனேன்னு பிள்ளை அப்படி நினச்சிவாங்க ஒருத்தருக்கு. அது கேரளாவிலையும் அது என்ன செய்யுது? கேரளாவிலையும் அந்த பழக்கம் உண்டு. ஏன்னா 2 பக்கமும் நமக்கு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம ஏரியாவில் தோத்துறோம் வந்துட்டிங்களா அப்படின்னு பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம எதுக்கு
மாறிட்ட. உண்மை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு நம்ம ஒருத்தர் நேசிக்கும் போதே எவ்வளோக்குள்ளே இருக்கோமா, வேதத்தை அதிகமாய் நேசிங்க, வாசிங்க, தியானிங்க, அதன்படி நடவுங்கள். நேசிப்பது மட்டுமல்ல, வாசிக்கணும், அதன்படி நடங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு ஏடல் இல்லை. ஏசாயா 48ஆம் அதிகாரம், ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும்போது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய்க்கு உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனை கர்த்தர் நானே. 18ஆம் வசனம், என் கற்பனைகளை கவனித்தாயானா நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். கற்பனைகளை வசனத்தை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் கொஞ்சமாக வாய்க்கால் அளவில், குணம் அளவில், குட்டை அளவில், கனத்த அளவில், என்ன அளவா நதி. இப்போ நதி ஒரு இடத்துல இருக்குமாங்க, குளத்தில் தண்ணி தேங்கி இருக்கும், கணத்துக்குள்ள உள்ள தண்ணி அந்த இடத்துல தான் இருக்கும், உண்மையா இல்லையா? ஆனால் நதி என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வேணும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாயிருங்க. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் மிக முக்கியமானது. சமாதானம் தேவை என்றால் முதலாவது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருகிறான். அடுத்து யாருக்கு கர்த்தர் சமாதானத்தை தருகிறான்? சாந்த குணமுள்ளவர்கள். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை என்ன செய்வாங்களா, சுதந்திரிப்பார்கள். சமாதானத்தினாலும் மன மகிழ்ச்சியாலும் இருப்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாந்தம்ங்கிற ஒரு அமைதல் உள்ள இருதயம் நமக்குள்ளே வேண்டும். பேர் சாந்தான்னு வச்சது பெருசு இல்லை, வாழ்க்கையில் சாந்தமாக இருக்கணும். சிலவங்க சாந்தான்னு வச்சுருப்பாங்க, சமாதானம்னு வச்சுருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையிலும் சமாதானம் இருக்காது, மற்றவங்களையும் சமாதானமாக இருக்க விட மாட்டாங்க. நான் மட்டும் சமாதானம் இல்லாமல் இருப்பேன், நீ ஏன் சமாதானமாக இல்லாமல் இருக்கான்ட்டு அப்படி நினச்சிவாங்க, சமாதானத்தோடு இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபரில் கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களுக்கு பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் நிரப்புவார்கள். ஒன்று அதான் சொல்கிறது. சங்கீதம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறோம். அப்போ உங்கள் சாந்த குணம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? முதல்ல எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல வீட்டில் தெரியணும், கணவன்மனைக்குள்ள சாந்தம் தெரியணும். எல்லாம் முதல்ல வீட்டில் தான் வெளியே வரணுங்க. சாந்தம் எங்கே முதல்ல கிரியை செய்யணும்? வீட்டில். பிள்ளைகளோட பெற்றோர், கணவன் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், மாமா மாமி சாந்தமாக இருக்கீங்களா? உங்கள் சாந்த குணம் சபையில் நல்லா தான் இருக்காரு, ஆனால் வீட்டில் சரியில்லைன்னு நம்மளை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. சபையில் இந்த ஆள் நல்ல ஆள் தான், ரைட்டு, எல்லா காலையிலும் கரெக்டாக இருக்கார், வீட்டுக்குள்ளே போனால் சிங்கமாக புளியான்னா இருக்கக்கூடாது. சாந்தமாக இருங்க. உங்கள் கூட பழகிறவங்கள்ட்ட சாந்தமாக இருங்க. உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒரு ஓனராக இருக்கலாம், நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறவங்களா இருக்கலாம், உங்கள் வேலையாட்களோட சாந்தமாக இருங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆமேன். அதுக்காக நான் வேலை பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், அதுக்காக நான் அவங்க ரொம்ப லிபரலாக விடுங்க நான் சொல்லலை. ஆனாலும் நான் ஆணுடைய பிள்ளைகள் சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக என்று என்ன செய்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் சாந்தத்தை தருகிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய். ஏசாயா
26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா. அவர் நம்புகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பூரணமான சமாதானத்தை தருகிறார். அவர் கொடுக்கிற சமாதானம் அறகுறை அல்லங்க. அவர் கொடுக்கிற சமாதானம் பூரணமான சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடத்துல சாப்பாடு நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னு வச்சோம், திருப்தியாக சாப்பிட்டேங்கிறதுக்கும் ஏதோ கிடச்சதோ சாப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கும், இப்போ கல்யாணம் வீட்டுக்கு போகிறீங்க, நல்லா திருப்தியாக சாப்பாடு போட்டாங்கன்னா சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டேன்ப்பாண்ணா சொல்லுங்கள், அவன் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்புண்டு. சரியாக சாப்பிடன்னு நினச்சிவோம், என்ன இவ்வளோ கூட்டத்தை கூட்டிட்டாங்க, சாப்பாடு ஒழுங்கா இல்லை. அதான் தொலைஞ்சார் அந்த பொண்ணு மாப்பிளுடைய அப்பா அம்மா. உண்மை தானே? அப்போ ஒரு வாழ்க்கையில் பூரணங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டு உங்களுக்கு சொல்கிறாரு, நம்மளை பார்த்து சொல்கிறாரு, பரிபூரண சமாதானத்தை தருகிறேன். நிரந்தரமான சமாதானம், நிறைவான சமாதானம், பரிபூர்ணமான சமாதானம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறவன். அவர் மேலே நம்பிக்கை இருக்கட்டுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவாருங்க. அவர் இல்லாமல் நம்மளை ஒன்றும் இல்லை. அவர் சமாதானக்காரனாக இருக்கிறார். வாழ்க்கையில் சமாதானத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 121 சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 121 சொல்லி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுங்க. அவருக்கு நேராக ஏறெடுங்க. அவர் என்ன, அவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை தருகிறார். எந்த சூழ்நிலையும் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கப்படி நேரிட்டாலும், அடுத்த வருஷம் பண்ணுவான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றையும் நான் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். 36ஆம் வசனத்தை மறுபடி போடுமா? 36 மரணமான கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணமோ, நாசமாசமோ, எது வேணாலும் வாழ்க்கையில் நடந்தாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கு. எல்லாம் என் வாழ்க்கையில் இருந்தால் நம்புறேன்னு சொல்கிறத காட்டிலும் அங்கே இடத்துல வச்சு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் ஆண்டவர். எது இருந்தாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் மேலே நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பூரணமான சமாதானத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ஹல்லேலூயா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கும். அப்போ ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். ஆமென். இப்போ நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டு. எப்போலாம் உங்கள் வாழ்க்கையில் வேதனை வருதோ, நெருக்கன்னு வரும்போது அந்த நேரத்தில் இயேசு விட்ட போங்க, ஜெபம்னுங்க, விண்ணப்பத்தை அவர்கிட்ட வைங்க. அவர் சொல்கிறாரு, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம். ஜோம்னிட்டு அதே சூழ்நிலை எழும்பி வரக்கூடாது. நீங்கள் ஜெபிச்சுட்டு எழும்பும்போது ஒரு சமாதானத்தை எழும்பி வந்தால் தான் உங்கள் ஜபம் உண்மையான ஜபம். ஏன்னா நான் பல மணி நேரம் ஜோம்னிட்டு அதே துக்கத்தோடு திரியிறேன்னா அது என்ன செய்யல, அந்த ஜெபத்திற்கு பலனே இல்லை. நீங்கள் ஜெபித்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஸ்தோத்திரிங்க. ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் என்ன செய்யுது உங்கள் இருதயங்களில் ஆளுக்கு. ஆமேன். நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளையுடைய இருதயத்தில் கர்த்தர் தேவ சமாதானத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். முதல்ல என்ன சொன்னேன், யாருக்கு சமாதானம் தருகிறார்னா சொல்லுங்கள், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, சாந்த குணமுள்ளவர்களுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் யாருக்கு சமாதானத்தை? சங்கீதம் 29 சங்கீதம் 11 வாசிக்கிறோம். சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யாருக்கு சமாதானத்தை தருகிறார் சொல்லுங்க? தமது ஜனத்திற்கு சமாதானத்தை தருக. யார்? நீங்கள், நானும் அவருடைய ஜனம். ஆமென். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற இயேசு அப்படி நம்ம எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டோன்னா அவருடைய பிள்ளையாக நம்ம மாறிடுவோம். அப்படி தானே? அவருடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கு அவர் என்ன, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பேன். நீங்கள், நான் யாருடைய பிள்ளை சொல்லுங்க? கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்க, சந்தேகமாயிட்டா? உங்கள் அப்போ நீங்கள் ஒரு பெற்றோர், உங்கள் அப்பா அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளை தான். நான் என்ன கேட்டால் யாருடைய பிள்ளைன்னு கேட்டேன் என்ன சொல்லுவேன்? எங்கள் அப்பா அம்மா பேர் தான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் மேலாக இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் யார் நினைச்சிங்க? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் தம்முடைய ஜனத்திற்கு அவர் என்ன செய்கிறாராம்? சமாதானம் அருளுகிற தேவன். ஆமேன். உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் அவரை நினைச்சிறது தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கார். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான் அவருடைய சத்துருக்களும் அவனோடு கூட நினைச்சவங்க சமாதானமாக இருப்பாங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளையாக நடந்து கொள்ளுங்க. அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை விட்டு ஒரு நாள் விலகாதீங்க. அவருடைய பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஆமென். அவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சமாதான பிரபு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சமாதான கர்த்தராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானம் மிகவும் முக்கியமானது. உலகம் தராத சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். ஆமேன். நம்ம வீட்டில் நம்ம தனிப்பட்ட இருதயத்தில் சமாதானம், வீட்டுக்குள்ளே சமாதானம், நம்முடைய நித்திரை சமாதானமாக இருக்கணும், பிள்ளைகள் நிமித்தம் சமாதானமாக இருக்கணும், உண்மையாக நம்ம ஆலயத்தில் சமாதானமாக இருக்கணும். ஆமாம். கர்த்தர் அப்படிப்பட்ட சமாதானத்தை தரணும்னா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை தருகிறார். கர்த்தருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துக்குள்ள வரும்போது அவர் சமாதானத்தை தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானக்காரன இயேசு நமக்குள்ளே இருக்கிற எல்லாரும் அப்படியே எழும்பி ஆமே அப்படியே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நீர் எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா. ஆமே. என் வாழ்க்கையில் உம்மை நம்பணும்ப்பா. நான் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷியாக இருக்கணும், ஒரு வேதத்தை நேசிக்கணும். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு சமாதானம், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம். நான் சாந்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாங்க. அவர் சாந்தமும் அவருக்குள்ளே இருந்த சாந்தம் நமக்குள்ளே இருக்கட்டும். அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துக்குள்ளே வருவோம். அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துக்குள்ளே வரும்போது கர்த்தருடைய சமாதானத்தில் கர்த்தர் நிரப்புவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பா என்று சொன்னி. சப்பா, உம்முடைய சமாதானம் எனக்கு தேவைப்பா. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் உடைய சமாதானம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய சமாதானம், என் குடும்பத்தில் உடைய சமாதானம், நான் வேலை செய்கிற இடத்துல சமாதானம், நான் ஆலயத்தில் சமாதானமாக இருக்கேனப்பா. உடைய ஆலயத்தின் சமாதானத்தை எனக்கு தாங்கப்பா. எஸ்ஸப்பா, நான் சமாதானமாக இருக்கேன், எனக்கு கிருபை கொடுங்கப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மை நான் உன்னுடைய வேதத்தை நேசிக்கணும்ப்பா. உடைய கற்பனை மேலே நான் பிரியமாக இருக்கும்போது அது நதியை போல சமாதானம்னு சொல்லிடப்பா. உண்மை நான் நம்பணும்ப்பா. உண்மையில் நம்பிக்கை எனக்கு வரட்டப்பா. சாந்தம் அமைதலும் உள்ள ஆவியை எனக்கு தாங்கப்பா.
ஜெபிக்கிற அந்த கிருபை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. பிள்ளையாக இருக்க, பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருந்து நீர் தருகிற சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. எல்லாரும் வாயை திறந்து ஏசப்பா உம்முடைய சமாதானம். ஆமேன். உம்முடைய சமாதானம். ஆமேன். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிறாருன்னா உங்க சொல்லிக்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருந்தான் செஞ்சுக்கணும். இன்னைக்கு அதை விட்டுருங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. தவறான வழியை செய்கிறவர்களுக்கு சமாதானம் இல்லை. பாவம் செய்கிறவர்களுக்கு சமாதானம் இல்லை. வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு சமாதானம் இல்லை. எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த ஆராதனைக்கு வந்திருக்கீங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாகுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்ல எந்த காரியத்தை செஞ்சிருந்தா எசப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. துன்மார்க்கமான ஜீவி எனக்குள்ள வேண்டாம்ப்பா. நான் உமக்கு பிரியமான வழியில் நடத்த எனக்கு கிருபை கொடுங்க. உமக்கு பிரியமான வழியில் நடக்க எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லுங்க. பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு வேணும்ப்பா. என் வாழ்க்கையில் சமாதானக்காரன் நீர்தான்ப்பா. சமாதானக்காரன் நீர்தானப்பா. என் வாழ்க்கையில் உண்மையான சமாதானம் என் இதயத்துக்குள்ளே ஆழக்கடவுள். என் நித்திரை இன்பமாக இருக்கணும்ப்பா. என் நித்திரை இன்பமாக இருக்கணும்ப்பா. நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன் என்று சொல்கிறானே, என் சமாதானத்தோடு படுத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. என் வாழ்க்கையில கலக்கம் மாறட்டும். என் வாழ்க்கையில கண்ணீர் மாறட்டும். என் வாழ்க்கையில வியாதி மாறட்டும். எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திர பிரச்சனை மாறட்டும்ப்பா. உங்களுக்கு சமாதானத்தை வச்சுட்டு போயிறேன்னு சொன்னீங்களப்பா. உங்கள் சமாதானம், உங்கள் சமாதானம் கேளுங்க. உங்கள் சமாதானம் ஏசப்பா, உங்கள் சமாதானத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. யார் கேட்கீங்க அவங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவா. ஆலயத்தை விட்டு கடந்து போகும்போது ஏலி அண்ணாலை பார்த்து சொல்லும் போது, நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொன்னதை போல இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகிற உங்க வாழ்க்கையில ரபல ரகரப ஷபல தனல ரப பபா ஏமல தனல ரப கமல ரப ஷபல பபா. ஆமென். கர்த்தரே ஆண்டவரே உம்முடைய சமாதானம் எனக்கு தாரும். உம்முடைய சமாதானத்தை எங்க குடும்பத்தை நிரப்பும். நிரப்புங்கப்பா. என் பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம். ஓ ரகரப ஷபல பரப ரிகரபா. உம்முடைய சமாதானத்தினால கர்த்தரே எங்க நிரப்புங்கப்பா. எங்க சபைக்குள்ள உம்முடைய சமாதானம், ஆலயத்திலே சமாதானம். ஆலயத்தின் நிமித்தம் சமாதானத்தை கட்டளிடு. உடைய ஆலயத்தின் நிமித்தம் எங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டப்பா. ஆண்டவரே நீ தருகிற சமாதானம் நிரந்தரமான சமாதானப்பா. நீ தருகிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உடைய கருத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உங்கள் சமாதானம் பெரிதாயிருக்குன்னு சொன்னீரப்பா. உங்களுடைய சமாதானத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாக அனுப்புகிறேனப்பா. இயேசுவின் நாமத்தினால எங்கள் பிள்ளைங்க இந்த ஆராதனை முடித்து போகும்போது உங்களுடைய சமாதானத்தை பெற்றவர்களாய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ளே சமாதானம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானத்தை ஆண்டவரே நீ கட்டளையிடுகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் நிமித்தம் சமாதானத்தை அவங்க அனுபவிக்கட்டப்பா. அப்படி துக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க, வியாதியை மாற்றுங்க ஆண்டவரே. விட முடியாத பாவத்தை எங்கள் பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சமாதானத்தை பிள்ளைகள் கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, தர்ம ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆராதனை வேளைக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று சொல்லப்பட உடைய சமாதானத்தை நாங்கள் காண, உடைய சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சமாதானம் நிறைவாக இருக்கட்டும்ப்பா, நிறைவாக இருக்கட்டும்ப்பா. எந்த சூழ்நிலை சமாதானத்தை இழந்த ஒரு சூழ்நிலை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்களப்பா, அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே நிரந்தரமான சமாதானத்தையும் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள
ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் எங்கள் பிள்ளைகளை அற்புதமாக நடத்துங்க, ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா. நல்ல சரீர சுகம், பலம், ஆரோக்கியத்தை கத்தர் கட்டளையிடுங்க. எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிங்க. கையின் கிரிகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவ கிருபை தாங்கட்டும், தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், ஆவியுடைய ஆளுகை இருக்கட்டும். உமக்கு நாங்கள் உண்மையாய் செயல்பட, ஆண்டவருக்காக செயல்படுகிற சபையாராக நாங்கள் காணப்பட ஆண்டவங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கர்த்தங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.